ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க அரவிந்த் அப்படின்றவர் அவரோட அந்த சிட்டி பொல்யூஷன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்றத நினைச்சு ஒரு இடத்துல ஒரு பெரிய பங்களா ஒன்று வாங்கியிருக்காருங்க. வாங்கின இடத்துல தான் இவருக்கு அமானுஷ சம்பவமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இவர் மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு குடும்பமும் இருக்கு, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. இந்த குழந்தையோட அந்த பங்களாவுக்கு போறாங்க. போன இடத்துல ஒரு வாரம் கூட தங்கலையாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. வாங்க அரவிந்த்க்கு என்ன நடந்துச்சுன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆள் கொடுத்து வச்சிருக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் போட்டுருங்க. வாங்க அரவிந்தோட ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரவிந்த் அப்படின்றவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த நபருக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருந்தாராம். அந்த காரணத்தினால அப்பார்ட்மெண்ட்டு கூடவே அந்த பக்கத்து வீட்டுங்களோட இறைச்சல், அந்த பொல்யூஷன், அந்த வாகனங்களோட சத்தங்கள் இது எல்லாம் கேட்டு கேட்டு இவருக்கு ரொம்பவே அழுத்து போச்சு. அந்த காரணத்தினால நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதை நம்ம ஒரு சிட்டியிலிருந்து தூரமாக ஒரு கிராமப்பகுதி மாதிரியான இடத்துல தான் வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த புரோக்கருங்களெல்லாம் பார்த்து சொல்லியும் வச்சுருந்துருக்காருங்க. இவரோட பட்ஜெட் சொல்லி இதுக்குள்ளே எனக்கு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அப்போது அந்த நபர் அந்த புரோக்கர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பங்களா ஒன்று விலைக்கு வந்திருக்குங்க, நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு கால் பண்ணியிருக்காருங்க. இப்போ அரவிந்த் என்ன பண்ணுறாருன்னா, சரி அந்த இடத்த நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாருங்க. இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அதுவும் சிட்டியிலேருந்து அவுட்ரு கொஞ்சம் கிராமப்பகுதி மாதிரி இருந்திருக்கு. அந்த இடத்துல இந்த பங்களா மட்டும்தான் இருக்கு. ஃபுல் காம்பவுண்ட் போட்டு சுற்றி ஒரு தனிமையான வீடாகவும் இருந்திருக்கு. பங்களா அந்த இடத்த பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்குங்க. பெருசாகவும் இருக்குது, கூடவே பட்ஜெட்குள்ளேயும் வருது. இப்போது அந்த புரோக்கர்கிட்ட கேட்டிருக்காரு, என்ன பிரச்சனை, இந்த இதை ஏன் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்கும்போது தான் அந்த நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வெளியூருக்கு, அதாவது ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகிடுறாங்க. அந்த காரணத்தினால இப்போது அர்ஜென்ட் தேவைக்காக தான் இந்த இதை விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மலிப்பிருக்காரு. இதையும் நம்ம அரவிந்த் அந்த பங்களாவை வாங்கிட்டாருங்க. வாங்கினதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வர வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துகிறாரு. நடத்தி முடிச்சதுக்கப்புறமா இந்த வீட்டில் அவங்களோட மனைவி திவ்யா, அரவிந்த், அவங்களோட பொண்ணு தியா, இன்னொரு பையன் நவீன், இவங்க 4 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு எல்லாரும் போயாச்சு. இப்போ திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, சாயங்கால டைம் ஒரு 6 மணி இருக்குமாங்க, அவ்வளோ நேரத்துக்கு கிச்சனில் இருந்துட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இந்த பிள்ளைங்க வெளியே உட்காந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க ஹாலில். அந்த தியாவும் அவங்களோட அண்ணன் நவீனும் 2 பேரும் உட்காந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திவ்யா யதார்த்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சமைக்கிறாங்க. திடீர்னு இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க, சூப்பராக இருக்குதான். அந்த இதில் இருந்து யாரோ உள்ளே குதிச்சு தண்ணி தழும்புற மாதிரியான சத்தங்கள் கேட்குது. இப்போ டக்குனு திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிள்ளைங்க தான் அங்கே போய் விளையாடுறாங்களாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு, டேய் அமைதியாகவே இருக்க மாட்டிங்களா, வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்போது இங்கே வீட்டு ஹால்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளைங்க, அம்மா யாரம்மா கூப்பிடுற, நாங்கள் அமைதியாக தானே விளையாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாக் ஆகிட்டாங்களாம் திவ்யா. ஏய் நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போகலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திவ்யா வெளியே வராங்கங்க. வெளியே வந்துட்டு ஒரு டவுட் என்னன்னா, ஒரு பெட்ரூம் பக்கத்துல இருந்து அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல் தெரியுமா. இப்போ வேகமாக அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூலை பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு எந்த ஒரு தண்ணியும் தழும்பல, அந்த அலைகளும் இல்லை, அதுக்குள்ளே யாரும் குதிச்ச மாதிரியும் தெரியல. திவ்யா மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இது, நல்லாவே நமக்கு சத்தம் கேட்டுச்சு, இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை, அமைதியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள இருந்து வெளியவும் வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை பாக்குறாங்க. அப்பவும் ரொம்பவே நார்மலா தான் இருந்திருக்கு. நம்மளோட கற்பனையா தான் இருக்க மாட்டேங்குச்சா, நம்ம இப்படி போய் நினைச்சிட்டோமே அப்படின்னு பயத்தோடைய வீட்டுக்குள்ள வராங்க திவ்யா. வந்துட்டு அன்னைக்கு சமையலெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அவங்கள படுக்க வச்சுட்டாங்களாங்க. அடுத்து அரவிந்த் ஆஃபீஸ்ல இருந்து வராரு. வந்தவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு சாயங்காலம் நடந்த அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அரவிந்த் அவ்வளோ ஒரு சிரிப்பு சிரிச்சாராங்க. என்ன காரணம்னா, இந்த மாதிரிலாம் நடக்காத, நீ வேற, நீ பைத்தியம் மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு நீ இது மாதிரி பண்ணாத, பிள்ளைங்க தான் வீட்டில் தானே இருக்காங்க, அவங்களோட விளையாட பழகிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் திட்டிருக்காரு. அடுத்த நாள் காலையில் அரவிந்தோட அவங்க பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. இங்கே அரவிந்தும் வேலைக்கு கிளம்பிட்டார்.
இப்போ திவ்யா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அப்போ மதிய சாப்பாட்டுக்கு என்னடா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே திவ்யா அவங்களோட ஹாலில் உள்ள சோஃபா மேலே உட்காந்துருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதே முன்னாடி நாள் சத்தம் கேட்ட அந்த சத்தமே மறுபடியும் கேட்குதுங்க. ஸ்விம்மிங் பூலில் யாரோ குதிச்சு குதிச்சு விளையாடுற மாதிரியான அந்த சத்தம் கேட்குது. திடுக்குன்னு நல்லாவே பயந்து போயிட்டாங்க. என்னடா இது, வீட்லேயும் யாருமே இல்லை, நாமளும் இங்கே இருக்கோம், எப்படி அந்த சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவங்க அந்த பெட்ரூம்குள்ளே ஓடி போயிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களாங்க. அங்கே பார்க்கும்போது தண்ணி தழும்பிட்டு இருக்குங்க. அந்த அலையாக போகல அந்த மாதிரியும் போயிட்டு இருந்திருக்குங்க. கூடவே அந்த ஸ்விம்மிங் பூலோட கரையில் காலச்சிகளும் இருந்திருக்குங்க. நடுங்கி போயிட்டாங்கங்க. என்னடா இது, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியே இருந்துதான் யாரும் உள்ள குதிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசனையிலேயே பயத்துடன் நடுங்கிக்கிட்டே வெளியே போறாங்க. போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லைங்க. சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஒருவேளை எங்களால் ஓடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி வந்து பார்க்குறாங்க, கேட்டுக்கு முன்னாடி. அங்கே வந்தாலுமே யாருமே இல்லை. ஊரே ரொம்ப அமைதியாக இருக்கு மட்ட மதியானத்தில். சரி நம்மளை அறியாமலே நம்ம என்னென்னமோ பண்ணுற மாட்டுக்கு, நம்ம தனியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தவங்க மொபைல் எடுத்து யாருக்காவது கால் பண்ணி பேசலாமே அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அரவிந்த்கிட்ட பேசி முடிச்சுட்டு அடுத்தது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போது நல்லாவே சத்தம் கேட்குதுங்க. ஒரு பொண்ணு அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு யாருக்கிட்டையோ பேசிட்டு இருக்கிற மாதிரியான நல்ல தெளிவான சத்தம் கேட்டு. இவங்க ஃபோனே பேசினாலும் அதுக்கு மீறி இவங்களுக்கு அந்த சத்தங்கள் கேட்டு இந்த திவ்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். என்னடா இது, மறுபடியும் நமக்கு என்னமோ நடக்குது, அந்த ஸ்விம்மிங் பூல்ல என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த முறை அந்த பெட்ரூம்ல பார்க்கலாங்க. நேராக மொட்டை மாடிக்கு போறாங்க. அங்கேருந்து பார்க்குறாங்களாம், அந்த ஸ்விம்மிங் பூல்ல யாரோ குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அது யாரு என்ன, அது ஒரு உருவமா, எதுவுமே இவங்களுக்கு சரியா புலப்படவே இல்லையாங்க. சுத்தமாக அந்த தண்ணிக்குள்ளே யாரோ இருக்கிறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. கையை அசைச்சா அந்த தண்ணி நகர்றது, கால் ஒத்தச்சா அந்த தண்ணி நகர்றது, அது கூடவே ஒரு பொண்ணோட பேச்சு குரலும் கேட்குது. இவங்க அந்த பங்களாவை சுற்றி பார்க்குறாங்க. காம்பவுண்டை ஒட்டியும் பார்க்குறாங்க, எங்கேயுமே யாருமே இல்லை. அந்த மொட்டை மாடியில் இருந்து அந்த ஸ்விம்மிங் பூலே பார்க்குறாங்க. திடீர்னு அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இருந்து ஒரு உருவம் வெளியே வருதாங்க. அதுவும் ஒரு பொண்ணோட உருவம் வெளியே வந்திருக்குங்க. நடுங்கி கத்துன்னு கத்திட்டாங்களாம். பயங்கரமாக சத்தம் போட்டு அங்கேயே கத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க அதுக்கப்புறம் ஒரு எவ்வளோ நேரம் விழுந்திருந்தாங்கன்னே தெரியாங்க. சாயங்காலமாக தான் அவங்களாலேயே கண்ணை முழிச்சு மெதுவாக இறங்கி கீழே வராங்க. வந்தவங்களுக்கு ஃபுல்லாக அன்னைக்கு வெயிலே கிடந்ததுனால நாக்கெல்லாம் மறந்து போய் ரொம்பவே டயர்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க. குடித்ததுக்கப்புறம் சோஃபாவில் போய் உட்காராங்க. அப்போது இவங்களோட அந்த டோர் தட்டுற அந்த சத்தம் நல்லா கேட்குது. தடன்னு அடிக்கிற அந்த சத்தம் நல்லா கேட்டிருக்கு. இப்போ அந்த ஆல்ரெடி பேயை பார்த்துட்டு வந்த பயத்தில் இருக்கிற திவ்யாவுக்கு நல்லா பயம். ஃபுல்லாக மேலெல்லாம் சிலிர்த்துட்டு உயிரே போயிருச்சுடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து டைமை பார்க்குறாங்க. டைம் பார்த்தா அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டே இருக்குது. டைமை பார்த்தா இவங்க பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர டைம் ஆகிடுச்சு. அப்புறமா போயிட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களோட பிள்ளைங்க எவ்வளோ நேரமாக நான் கதவை தட்டுறது, என்னம்மா பண்ணிட்டுருக்குற அப்படின்னு திட்டிக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தவங்க அவங்களோட பேக்கெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திவ்யாவுக்கு நடந்த விஷயங்கள் அப்படியே மைண்டுக்குள்ளே வந்து போகுது. இப்போ வேகமாக அரவிந்துக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு கால் பண்ணி அரவிந்த் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நைட் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நீ படுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதும் திவ்யாவுக்கு ஆல்ரெடி நடுக்கி பயத்தில் இருக்கிறாங்க. இப்போ இன்னும் அவங்களுக்கு நல்லாவே பயம் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. நல்லா மிரள ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்யணுமே அப்படின்னு சொல்லி கிச்சனில் போய் சமையல் செய்கிறாங்க. இந்த நடந்த விஷயங்களை யோசனை பண்ணிக்கிட்டே செஞ்சதுனாலையும் என்னவோ தெரியலையாங்க, இவங்க அந்த கிச்சன் ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தானே சமைக்கிறாங்க. அப்போ அந்த ஜன்னலுக்கு நேராக ரத்தம் ஒழுக சொட்ட பல்லெல்லாம் பெருசாகவும் நகமெல்லாம் பெருசாகவும் முகமெல்லாம் கீர்ன மாதிரியும் ரத்தத்தோடு வந்து ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் சுடிதார் போட்ட மாதிரியான ஒரு பொண்ணு. இதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த உருவம் வந்துட்டு போனதுமே திவ்யாவுக்கு அரண்டு போயிட்டாங்க. பயங்கரமா சத்தம் போட்டு கத்திருக்காங்க. அங்க என்ன சத்தம் போட்டாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யாருமே அந்த காம்பவுண்டுக்குள்ள வரமாட்டாங்களா. என்னடா இது, தொடர்ந்து இந்த மாதிரியே நடந்துட்டே இருக்கே, நம்ம பிள்ளைங்களை வேற வச்சுட்டு இருக்கோமே, நமக்கு ஏதாவது ஆயிருமோ அல்லது பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டாரு அப்படின்னு இவங்களும் புலம்பிக்கிட்டே அதன் பிறகு நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு ஜன்னலை பார்க்குறாங்க.
அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போயிட்டு அந்த சாமி நீரை எடுத்து வச்சுக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு வச்சு விட்றாங்க, கதவை லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, கிச்சனில் வந்து சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுருந்ததை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இவங்க சமையலே முடிச்சிருக்காங்க. செஞ்சு முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டுட்டு திவ்யா அன்னைக்கு சாப்பிடவே இல்லையாங்க, நேராக போய் படுக்க வச்சிடுறாங்க. பிள்ளைங்க நல்லா தூங்கிட்டாங்க. அப்போ திடீர்னு மறுபடியும் ஒரு 10 மணிக்கு மேலே கதவை தட்டுற சத்தம் கேட்குது. இந்த திவ்யா எழுந்திரிச்சு வரவே இல்லை. கடைசியாக அவங்களோட கணவராட்டுக்குங்க ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி கதவை தர அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா வந்து கதவெல்லாம் திறக்கிறாங்க. அன்னைக்கு பொழுதுக்கும் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி அழுகிறாங்க அரவிந்த் கிட்ட. சரி விடுமா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், சரி விட்டுரு, இது நீ தனியாக இருக்கிறதுனால அந்த லோன்லி ஃபீல்னால கூட உனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும், இதை பெருசு பண்ணாதான் விட்டுரு அப்படின்ற மாதிரி அவரும் சமாதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு அந்த காம்பவுண்டு ஒட்டி ஃபுல்லாக பில்லுங்களாக இருந்திருக்குங்க. அந்த பில்லுங்களெல்லாம் செதுக்கிட்டு கொஞ்சம் செடிங்களெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளூர்லேயே ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அரவிந்த். கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அரவிந்தும் அவங்களோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாராம். இப்போ பிள்ளைங்களுமே அவங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ திவ்யாவும் அந்த முதியவர் முனியாண்டியும் தான் உட்காந்து அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே நடக்கிறது, அவங்களோட வீட்டில் நடந்து எல்லாமே பேசி முடிச்சுட்டு திவ்யா நைஸாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பங்களா யாரோடது, இந்த பங்களாவில் யார் யார் இருந்தாங்க, இப்போ ஏன் இந்த பங்களாவில் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதும் அவரோட முகமே மாறி போச்சாங்க, முனியாண்டியோட முகமே. அப்புறமா இந்த முனியாண்டியோட முகம் மாறினதை கவனிச்ச திவ்யா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ஐயா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏமா நீங்கள் இந்த வீடு வாங்கும்போது அந்த புரோக்கர் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லலையா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க ஐயா, இந்த வீடு வந்து யாரோ ஃபாரின்ல இருக்கிறவங்க விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த முனியாண்டி என்ன பண்ணுறாருன்னா, அம்மா இங்கே பெரிய ஒரு கோரமான சம்பவமே நடந்திருக்கு, அதுவும் இல்லாமல் ஒரு பயங்கரமான அநியாயமும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களாவில் ஒரு ஜமீன்தார் இருந்தாருமா. அந்த ஜமீன்தாரோட வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு இதே பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஜமீன்தார் வந்துட்டு அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சதுனால கண்டிப்பாக இவனை தான் இவன் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி இவரே நினச்சிக்கிட்டு அந்த பையனை ஆள் வச்சு கூட்டிகிட்டு வந்து அடித்து இதே ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த ஸ்விம்மிங் பூல் அப்போ கட்டாததுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் அந்த நபரை போட்டு புதைச்சாங்களாம். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட காதலி அந்த ஜமீன்தாரோட பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட காதலனே நீங்கள் கொண்டுட்டீங்க, கண்டிப்பாக நான் உயிரோடு இருந்தால் தானே நீங்கள் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கலை, அதனால் நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்துட்டாங்களாம். தூக்கு போட்டு இறந்த பொண்ணு அந்த விஷயங்களை வெளியே சொல்லாமலே அந்த பொண்ணையும் கொண்டு போய் அங்கேயே புதைச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அடுத்து அந்த ஜமீன்தாரால் இந்த குடும்பத்தில் இருக்கவே முடியலையாங்க. அந்த பொண்ணு இறக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்காங்க, இந்த வீட்டில் யார் வந்து இருந்தாலும் அவங்கள இரத்த காவு வாங்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த பொண்ணை புதைச்சிட்டாங்க இல்லையா, இந்த ஜமீன்தாரால் அந்த வீட்டில் அந்த பங்களாவில் இருக்கவே முடியல. ஏதாவது ஒரு தொல்லைகள், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தே இருக்குது. கடைசியாக அந்த நபர் மர்மமான முறையில் இறந்தும் போயிட்டார். இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட சொந்தக்காரங்களாக இருப்பாங்களே, அவங்க மூலியமா இந்த பங்களாவை மறுபடியும் ஒருத்தருக்கு விற்கிறாங்க. அந்த நபரோட வீட்லேயும் ஒருத்தர் இறந்து போகிறாங்க. அடுத்தடுத்து இந்த பங்களாவை வாங்குறவங்க அத்தனை பேருமே ஒரு குடும்பத்துலேயுமே ஒருத்தர் காவு வாங்கிடுறா. இந்த குடும்பம் வந்து அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க வராங்க, 1 மாதம் 2 மாதம் இருக்கிறாங்க, மறுபடியும் போயிடுறாங்க. இந்த பங்களாவை அடுத்தது வாங்குறாங்க, மறுபடியும் வராங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ கடைசியாக நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சொன்னதும் அந்த திவ்யாவுக்கு மூஞ்சில் ஈ அடலையாங்க, பயங்கரமாக பயந்து போயிட்டாங்க. ஐயா, இந்த வீட்டில் நானே என் குழந்தைங்க எல்லாருமே இருக்கோம், பகல் பொழுது முழுசாவே நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அந்த முனியாண்டி என்ன பண்ணுறாருன்னா, சரிம்மா உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி நான் ஏதாவது கோயிலில் போய் திருநீர் மந்திரிச்சு எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறமா இந்த குடும்பத்தில் உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி பார்த்துக்க, ஆனால் சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு அந்த முனியாண்டி அன்னைக்கான வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த நபர் சாயங்காலமாக மறுபடியும் அந்த பங்களாக்குள்ளே வராரு. வந்தவர் அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கமாக கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க திவ்யா. இந்த இடமா பாருங்க அப்படின்னு. இதே இடம்தாம்மா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை பார்க்குறாருங்க. அவ்வளோ ஒரு பயத்தோடு அந்த நபர் பார்த்துருக்காரு. திவ்யாவை விட 2 மடங்கு பயம் அவரோட முகத்தில் இருந்துச்சான்.
அப்புறமா அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்லையே 2 சொட்டு அந்த தீர்த்தம் மாதிரி எதையோ தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வராங்க. வந்தவங்க வீடு ஃபுல்லாக தீர்த்தத்தை தெளிச்சுட்டு வாசப்படிக்கு நேராக திருநீரால் கோடு போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருநீரை நீயும் நெத்தியில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு இந்த முனியாண்டி அப்படின்றவர் கிளம்பிட்டாராம். கிளம்புனதுக்கு அப்புறமா இங்கே திவ்யா தனியாக தானே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவங்களோட பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது, அவங்கள ரெஃப்ரெஷ் ஆகிறது, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது, இப்படியே அவங்க அந்த திருநீரை கோடு போடுறத மறந்துட்டாங்க. அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு திரும்பவும் இந்த திவ்யா அப்படின்றவங்க டீ போட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போறாங்க. டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து குடிக்கிறாங்க. எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. நைட்டு டின்னரும் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா திவ்யா என்ன பண்றாங்கன்னா பிள்ளைங்களை கொண்டு போய் அவங்களோட பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு இவங்க மட்டும் திவ்யா மட்டும் சோஃபா மேல உட்காந்துருக்காங்க. அரவிந்த்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு நல்லாவே அந்த சத்தம் கேட்டிருக்கீங்க. குழந்தைங்க வெளியே போய் விளையாடுற மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட போகிற மாதிரி அந்த பேசிக்கிட்டே போகிற சத்தம் நல்லாவே கேட்குது. இவங்களோட குழந்தைங்களோட சத்தம் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. என்னடா நம்ம இப்போதானே தூங்க வச்சுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே எங்கே எந்திரிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவங்க அந்த வீட்டிலேருந்து வெளியே வராங்க. வந்தவங்க குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்னாலே சொல்லவே வேண்டும், ரொம்பவே ஜாலியாக அவங்க குளிப்பாங்களாம். ரெகுலராக இவங்களோட பகல் டைமில் இந்த விஷயம்லாம் தெரியறதுக்கு முன்னாடி கூட அந்த பகல் டைமில் அங்கே போய் குளிப்பாங்களாம். அது மாதிரி தான் போயிட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் சத்தம் போட்டுக்கிட்டே டேய் அங்கே போகாதீங்க வாங்கடான்னு சத்தம் போட்டுக்கிட்டே திவ்யாவும் பின்னாடியே போனாங்களாம். அங்கே போயிட்டு பார்த்தா இவங்களுக்கு பிரமிக்க வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி, பயங்கரமாக ஹார்ட்டே நின்று போகிற மாதிரியான ஒரு சம்பவம். என்னன்னா இவங்களோட பிள்ளைங்க எதுவுமே அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக இவங்களோட பிள்ளைங்களோட சத்தங்கள் மட்டும்தான் கேட்டிருக்கலாம். என்னடா இதை யாருமே காணுமே, எங்கேயாவது நம்மளை பார்த்து தான் ஒழிஞ்சிட்டாங்களோ அப்படின்னு அந்த கார்டன் ஏரியாவில் ஃப்ளாஷ் லைட்டு அடித்து ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அவங்க பிள்ளைங்க இல்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து அந்த தண்ணி தழும்புற சத்தம் கேட்குது. அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து எகிரி குதிச்சா இப்படி தண்ணி தெரிச்சிட்டு வரலாம், அந்த மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தம் வந்ததுமே டக்குன்னு ஸ்விம்மிங்கில் பார்த்துருக்காங்க திவ்யா. பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக தள்ளும்போதாங்க, கொதிக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக அலையாக போகிற மாதிரி என்னென்னமோ நடந்திருக்கு. இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த இடத்துல நம்ம நிற்கவே கூடாது அப்படின்னு பயத்தோட நடுக்கத்தோட அந்த இடத்துல இருந்து 2 அடி பேக்கில் வைக்கிறாங்க. வச்சதுமே அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்குது. இந்த முறை நீயா, எனக்கு கிடைச்ச அந்த இரத்த பலி நீதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கேட்ட அந்த குரலே திவ்யாவுக்கு பயங்கரமாக பயத்தை கொடுத்துருக்குங்க. அடுத்து ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாதுடா சாமின்ட்டு இன்னும் 2 அடி வைக்கிறாங்க. 3ஆவது ஸ்டெப் வைக்கும் போதெல்லாம் திவ்யாவோட காலை யாரோ பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. பிடிச்சி அப்படியே பேக்ல இழுக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இவங்களும் கையில் மொபைல் வச்சுருந்துருக்காங்களே, அந்த மொபைல் டார்ச்சில் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல உருவங்கள் எதுவுமே தெரியல. ஆனால் இவங்களோட கையை பிடிச்சி இழுக்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க, காலை பிடிச்சி இழுக்கிறது. அடுத்தது இவங்களும் தம் கட்டி எதேதோ பண்ணி அங்கேருந்து நகர்ந்து போயிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நகரவே முடியல. கொஞ்ச நேரத்தில் திவ்யா அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுங்குறாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா அந்த சைடில் ஏறிற அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாங்களாங்க, அந்த ஸ்விம்மிங் பூலு நார்மல் தண்ணி மாதிரி இல்லையா, ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. ஒட்டம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க. ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு இங்கே திவ்யா பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துறாங்க. இப்படி சத்தம் போட்டு கத்திக்கிட்டே யாருமே ஹெல்ப்கே இல்லாமலே முங்கி வராங்களாங்க. அந்த திவ்யா கொஞ்ச நேரம் விட்டுருந்தா இறந்தே போயிருப்பாங்களாம். அப்படி முங்கி வராங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. கடைசியாக இந்த முனியாண்டி தாத்தா கொடுத்த அந்த திருநீர் ஞாபகம் வருது. ஆனால் அதையுமே தான் எடுத்துகிட்டு வரலையே. இப்போ வீட்டுக்குள்ளே போனால் தானே அதையும் எடுக்க முடியும். இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு இவங்களும் அந்த கரையோரமாக பிடிச்சி தொங்குறாங்க, இழுக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனாலுமே இவங்களோட காலை ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே யாரோ இழுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே தான் இருந்தது. கடைசியாக ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா தான் அரவிந்த் வர்றாரு. வந்தவர் இங்கே பின்னாடி திவ்யா அலற அந்த சத்தத்தை கேட்டுட்டு பைக்கெல்லாம் நிறுத்திட்டு, எங்கே திவ்யா இருக்க, என்ன திவ்யா ஆச்சே, ஏன் சத்தம் போடுற, திவ்யான்னு சத்தம் போட்டுக்கிட்டே பின்னாடி வராருங்க. அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே திவ்யா விழுந்து கிடக்குறாங்கங்க. அவங்கள யாரோ உள்ளே இழுத்துட்டே இருக்கிற மாதிரி இவங்களும் முங்கி வர மாதிரி அரவிந்த் பார்த்துருக்காரு. ஏய் திவ்யா அப்படின்ட்டு ஓடி போய் திவ்யாவோட கையை பிடிச்சிருக்காங்க. கையை பிடிச்சி இழுத்தா கீழ் பக்கமாக யாரோ இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. அரவிந்தும் சேர்ந்து அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுகிற மாதிரி அப்படி கீழே இருந்து இழுக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அப்போதான் அரவிந்துக்கு புரிஞ்சிருக்குங்க, ஒருவேளை நம்மளோட மனைவி சொன்னது உண்மைதானோ, இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக அவங்களோட மனைவி பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் அரவிந்தால் சுத்தமாக அவங்கள இழுக்கவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அரவிந்த் அவரோட ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலே ஃபுல்லாக ரத்த கலரில் இருந்திருக்குங்க.
பார்த்தவர் நல்லா அரண்டு மிரண்டு போயிட்டாராங்க. ஏய் திவ்யா மேலே வாடின்னு அப்படியே வேகமாக பிடிச்சி இழுக்கிறாங்க. கடைசியாக அந்த திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த சாமி ஃபோட்டோ கிட்ட ஒரு தீர்த்தம் இருக்கும் அப்படின்ற மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வேகமாக அரவிந்த் ஓடுறாருங்க. அங்கே வீட்டுக்குள்ளே ஓடி போய் சாமி ஃபோட்டோ கிட்ட பார்க்குறாங்க. ஒரு சின்ன சொம்பு மாதிரி இருந்திருக்கு, அதுக்குள்ளே வச்சிருந்த தண்ணி தூக்கிட்டு வேகமாக ஓடிடுறாங்க. வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சமாக ஊற்றிருக்காங்க. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த ஸ்விம்மிங் பூலு ரொம்ப அமைதியாயிடுச்சு. அந்த அலையாக போகிறது வர்றது எதுவுமே இல்லை, தழுமுறது எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தா அப்படியே மெதுவாக அந்த ரத்த கலரில் இருந்து நார்மல் தண்ணியாக மாறுது. இப்போதான் திவ்யாவுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. அடுத்தது திவ்யாவை அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு அந்த நபர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுலாம் கேட்குறாங்க. அப்போதான் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, அது ஒரு பொண்ணோட உருவம் நான் நல்லாவே பார்த்தேன். ஃபுல்லாக லாங்கான ஹேருங்க, அது கூடவே சுடிதார் போட்டுருந்துச்சு. நல்லா நனைஞ்சு போன மாதிரியை விட மக்கி போன துணி மாதிரி போட்டுருந்துச்சுங்க. இந்த உருவத்தை பார்த்து நல்லாவே பயந்துட்டேன். காலை பிடிச்சி வாரிக்கிட்டே போய் ஸ்விம்மிங் பூலில் இறக்கிடுச்சு அப்படின்ற விஷயங்கள சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா அரவிந்த் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாதாட்டுக்கு, நம்மளை ஏமாற்றி தான் இந்த இடத்த வித்துட்டாங்க அப்படின்றது அப்போதான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ உள்ள குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த குழந்தைங்களும் தானாகவே இறங்கி வராங்களாங்க மெத்தையில். ஏதோ ஒரு வசியத்தில் மாட்டிக்கிட்டா அப்படியே நம்ம எதுவுமே ஆடாம அசையாம அவங்க சொல்கிற மாதிரி தானே செய்வோம். அந்த மாதிரி படியிலேருந்து அந்த பிள்ளைங்க ரெண்டும் இறங்கி நேராக வீட்டை விட்டு வெளியே போகுதுங்க. வெளியே போன பிள்ளைங்க சைடில் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற பாதையில் போகிற மாதிரி இருந்திருக்கு. இப்போது அரவிந்த் பயத்தில் கத்திக்கிட்டே ஓடுறாருங்க. பின்னாடி திவ்யாவும் ஓடுறாங்க. ஏய் எங்கடா போகிறீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. நேராக அந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. வேகமாக அந்த பிள்ளைங்க ரெண்டுகளையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து திருநீர்லாம் வச்சு படுக்க வச்சுட்டு, இனிமேல் இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாதுங்க, உடனே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி துணியெல்லாம் எதுவுமே எடுத்துக்கலையாங்க. திவ்யா, அவங்களோட பிள்ளைங்க தியா, அப்புறம் நவீன், இந்த அரவிந்த் 4 பேரும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்களாம். அந்த நேரத்துக்கே போகிறாங்க. கரெக்டாக இவங்களோட அப்பார்ட்மெண்ட் முன்னே இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நடுராத்தில் நம்ம எங்கடா போகிறது அப்படின்னு யோசிச்சவங்க நேராக திவ்யாவோட அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவங்களும் சென்னையில் தான் இருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்நேரத்தில் கதை தட்டும்போது எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. மணி எப்படி பார்த்தாலும் ஒரு 11 மணிக்கு மேலே தான் இருந்திருக்கும். 11, 12 பக்கமாக தான் இருந்திருக்கு. இந்நேரத்துக்கு என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மாவும் கேள்வி கேட்டுக்கிட்டே கதை திறக்கிறாங்க. திறந்து முடிச்சதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பங்களா பக்கம் போவாங்கன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க. இப்போ அரவிந்துக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த பங்களாவை வாங்கினார் பார்த்தீங்களா, அந்த காசெல்லாம் ரிட்டர்ன் எடுக்கணும். அப்போதான் இவர் அங்கங்கே கடன் வாங்கி தானே அதெல்லாம் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் அடைக்க முடியும். கூடவே அந்த அப்பார்ட்மெண்ட்டை மறுபடியும் நம்ம அங்கேயே போய் குடியிருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணியிருக்காரு. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி, என்னையா நீ எனக்கு பங்களா பார்த்து கொடுத்துருக்க, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி இவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த புரோக்கரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாங்க இது மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு அந்த முனியாண்டி தாத்தா சொன்னார் பார்த்தீங்களா, அதே விஷயங்களை இந்த நபரும் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி வித்துட்ட பத்தியா, என் குடும்பத்தை நீ கொல்ல பார்த்த பத்தியா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இந்த நபருக்கு அரவிந்த் என்ன பண்றாருன்னா, இதுக்கு மேல நாங்க அங்க இருக்க மாட்டோம், எனக்கு காசு ரிட்டர்ன் வேணும், நீ யாருக்கு வைப்பியோ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சண்டை போட்டுருக்காருங்க. சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அரவிந்த் கிட்ட அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க அரவிந்தும் அடுத்த நாள் காலையிலேயே போயிட்டு நிறைய பேர் ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு போய் அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்றிக்கிட்டு வந்துட்டாங்களா. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு இப்போவும் அங்கே தான் குடியிருக்காங்களாம். இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்ற நினைப்பு வந்தாலே அந்த பங்களாவோட ஞாபகம் தான் இவருக்கு முன்னாடி நிற்குமா. அந்த பங்களாவிலேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்ததுக்கப்புறமா இந்த நபர் புதுசாக ஃப்ளாட் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா புதுசாக இடம் வாங்கி நமக்கு பிடிச்ச மாதிரியான வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி இப்போவும் அதே மாதிரி ஒரு கிராம பகுதியை தான் விரும்புகிறாரு. அந்த இடத்துல தான் ஒரு இடம் வாங்கி வீடு ஆரம்பித்து கட்டிட்டு இருக்காராம். இப்போ அந்த வீட்டுக்கு குடி போகிற வரைக்கும் எங்களுக்கு படாதா இருக்கும், அங்கே போயிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை நமக்கு அரவிந்த் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பங்களாவை மறுபடியும் யாருக்கோ வித்திருக்காங்க. வித்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க குடியதும் வரலையாங்க. ஃபுல்லா அந்த பங்களாவை இடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி ஃபுல்லா மூழ்கிட்டு அதுக்கு மேல இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம். அது அப்பார்ட்மெண்ட்டா இல்லை அது மால் மாதிரியான ஒரு இடமா இல்லை அது சூப்பர் மார்க்கெட்டா என்ன ஏதுன்னு சரியா தெரியல. ஆனா இப்போ அந்த பங்களா இல்லை, அதை ஃபுல்லா இடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அரவிந்த் சொல்லியிருக்காரு. அந்த புரோக்கர்கிட்ட இருந்து மறுபடியும் காசெல்லாம் வாங்கி பெரிய பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த நபர் வெளியே வந்திருக்காரு அரவிந்த் அப்படின்றவங்க.
இந்த நிகழ்வு சொன்ன அரவிந்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் போட்டுருங்க. இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் ஹாரர் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரியான அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவில் யாருக்காவது நடந்திருக்கா, பயங்கரமான திகில் சம்பவங்கள், அப்போது அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? உங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான பயங்கரமான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.